ஸ்போர்ட்ஸ் சினிமாவில் எந்த இப்படிலாம் என்ன ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, பிரஜன், சாண்ட்ரா அண்ட் திவ்யா இவங்க 3 பேரும் வழக்கம் போல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு வந்து வழக்கம் போல் எல்லாரை பற்றியும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ரம்யாவை பற்றி பேசும்போது வந்து அவங்க வந்து ரொம்ப கடுமையாகவே வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆக்டிங் பேக்கேஜாக வந்து வந்திருக்காங்க. ஸோ ஆனால் அந்த ஒரு ஆக்டிங்கை வந்து கண்டினியூ பண்ண தெரியல யாருக்குமே. அதனால் அவங்களோட ஒவ்வொருத்தரோட உண்மையான முகம் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரஜின் வந்து கேட்குறாங்க. சாண்ட்ரா சொன்னதுக்கு பிரஜின் வந்து கேட்குறாரு, "என்னாச்சு ரம்யா கிட்ட?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்லை நீ அவ கூட சும்மா பேசிப்பார், அவளோட ஒரிஜினல் கலர் உனக்கு வந்து தெரியும், இப்போ தான் வெளியே வந்திருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன நடந்தது, என்ன இன்சிடென்ட் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஆனால் இப்போ வந்து அவங்க அப்படி சொன்னதை வந்து பார்க்க முடிச்சுது. இன்றைக்கி வந்து 2 பேருமே, ரம்யா ஒரு டீமோட கேப்டனாக இருக்காங்க, சாண்ட்ராவும் ஒரு டீமோட கேப்டனாக இருக்காங்க. அதில் நடந்ததை வச்சு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா வந்து இவங்களெல்லாம் வந்து வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதே மாதிரி வீக்கெண்ட் ஆனால் வந்து எங்கிட்ட ஜுவல்லரி கேட்டு வருவல்ல, அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து காரமாக வந்து செஞ்சுட்டாங்க போல். ஸோ திவ்யா வந்து காரமாக செஞ்சுட்டாங்க போல். எல்லாருமே வந்து கேப்டனே வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஜென்யூனாக வந்து அவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அப்போ உடனே சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, இவங்க இப்படி தான் வந்து பண்ணுவாங்க, இப்போ நான் சமைக்கும்போதும் இப்படி தான் எல்லோரும் சேர்ந்துட்டு காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அங்கே ஜென்யூனாக அங்கே எல்லாருமே காரம் பத்தாம நெய் வேணும் நெய் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து சொல்லும்போதும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணாமல் இவங்கள வந்து டார்கெட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு ஜோனில் வந்து நினச்சி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ எப்படி வந்து ஒரு சீசனில் ஒருத்தரை கூட பெருசாக நம்மளுக்கு வந்து இவங்க வந்து செம பர்ஃபெக்டாக இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆரி ஆகட்டும். ஸோ இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ பார்த்து ரசித்தோம். எல்லா சீசன்லேயும் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இந்த டைமில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு காம்படிஷன் இருந்திருக்கும். 1 ஆர் 2 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கும். மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ரீச் இருந்திருக்கும். ஆனால் இந்த சீசனில் தான் இப்போ வரையுமே வந்து ஒரு பெரிய ரீச் இல்லாமல் ரொம்ப இந்த மாதிரியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இன்னொரு வைல்ட் கார்டு அனுப்பிச்சா கூட வந்து அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.